மைண்ட் ரிலேஷன். இப்போ கோயிலில் தான் பல ஆன்மாக்கள் இருக்குதுங்கிறது நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறாருங்க. அதே போல் இரவு நேரங்களில் அதிகமாக பிரயாணப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்க. நெருப்பை பற்ற வச்சு எதோ ஆணுச்சோ இல்லையோ சோறாக்குற மாதிரி தான் எதையோ ஒன்று தூக்கி போட்டு நெருப்பை விட்டுட்டே போயிடுறாங்க. அந்த நெருப்பு என்ன ஆயிடுது, காற்று கடைஞ்சிருந்து எங்கேயோ ஒன்று ஸ்லிப் ஆகிருக்குது. இதுதான் கான்செப்ட், புரியுங்களா? இப்போ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அதி அற்புத தாந்திரிக பரிகாரங்கள். அதி அற்புத தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பரிகாரங்கள் இருக்குதா இல்லையா? இப்போ சமயமாக ஒரு வீடியோ பார்த்தேன், பரிகாரம் என்பதே பொய், பரிகாரம் என்பதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடரும் சொல்லி போட்டிருக்காங்க, ஒரு ஆன்மீகவாதியும் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பரிகாரம் இருக்குதா இல்லையாங்கிற நம்ம அந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். பரிகாரம் என்பது உள்ளது, தீர்வு என்பதும் உள்ளது, ஜோதிட கிரகங்கள் வழிநடத்துகிறதும் உள்ளது. அதே சமயத்தில் மருத்துவர்கிட்ட போகிறோம், இல்லைங்க என் நோய் என் கர்மா, என் நோயை ஏற்றுக்கிறேன், யாராவது சொல்ல முடியுமா? இங்கே பேசுபவர்கள் அனைத்து கர்மா, இந்த கர்மா குருமான்னு பேசுகிறாங்களே, கர்மாவை யாருக்காவது ஏற்றுக்கொள்ளுகிற மனம் உள்ளதா? சொல்லுங்க மேடம். யாருக்காவது கர்மான்னு மேடைக்கிட்ட பேசிக்கிட்டு கர்மாவை ரிலீஸ் பண்ணுறதில்ல, இல்லை ஐ எம் அக்செப்ட், ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெளி உலகத்துக்கு பேசலாமே தவிர, ஒரு நோய் வந்துருச்சு, தாங்க முடியாமல் ஒரு பல்வலி வந்துருச்சு, நீங்கள் மாத்திரை போட மாட்டீங்க, இதனுடைய கர்மான்னு எத்தனை பேர் ஏற்றுக்க முடியுமா? யாராலையும் முடியுமா? முடியாது. அதே போல் தான் பரிகாரங்களும் அதே மாதிரி தான். பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆழ்ந்த சைக்காலஜி, நம்பிக்கை. இந்த இறை உலகத்தில் பரலோகத்தில் இருக்கின்ற பராசக்தியினுடைய அனுகிரகத்தில் ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையில் இந்த பரிகாரங்களை நம்ம சொல்லி ஜெயிக்கிறோம். இப்போ அண்ணன் சொன்னார் 18 கிலோ கறி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. நான் கூட ஆட்டுக்கறி தான் வாங்கி தர சொல்கிறாரோன்னு நினச்சேன். ஆட்டுக்கறி கோழிக்கறியான்னு தெரியலையே, என்ன கறின்னு தெரியல அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, கறி. அதே பரிகாரத்தை யாருக்காவது தொழில் அமையலைன்னா வாங்கி கொடுத்தா உடனே தொழில் அமையும், புரியுங்களா? அதே பரிகாரத்தை ரொம்ப நீங்கள் ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னா அதே பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கடன் தீரும். அதே பரிகாரத்தை கடுமையான திருஷ்டி இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சா அதே பரிகாரத்தை அடுப்பு கறி வாங்கி கொடுத்தா அந்த திருஷ்டின்னா சும்மா வரனால கடுமையான திருஷ்டி இருந்தாலும் நீங்கும். அதே பரிகாரங்கள் உங்களுக்கு தீர்க்க முடியாத நோய் இருந்தால் இதே பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அந்த நோய் தீரும், புரியுங்களா? அவங்களுடைய செவ்வாய் சனி, நான் அவர் சொன்னது ஒரு பரிகாரம், ஒரே ஒரு விஷயந்தான், ஆனால் எதுக்கு வேணாலும் அதை பயன்படுத்தலாம். அற்புதமான ஒரு பரிகாரம். நான் அடுப்பு கறிக்கு மட்டும்தான் சொல்கிறேன். இந்த அடுப்பு கறி மட்டும் இப்போ சொன்ன 4 விஷயத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? இதை கேட்டுங்க. தாந்திரிக பரிகாரங்கள் நிறையா இருக்குது. தாந்திரிகம் இருக்குதா இல்லையாங்கிறதுலாம் நிறைய தாந்திரிக மெத்தட் இருக்குது, ஆனால் ஈஸியாக வேலை செய்யும். பட் அங்கே இடத்துல ஒரு நம்பிக்கை வேலை செய்கிறது. அங்கே பிரபஞ்சத்தினுடைய பதிவுகளை நம்ம பதிவு செய்கிறோம். இதை வாங்கி கொடுக்கும்போது நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கணும்னு நீ நம்புகிற அந்த பொருள் கொடுக்கும்போது உனக்கு வேலை செய்யுது. இது அனுபவத்தில் உண்மை. இப்போ எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்குதா? யாருமே கஷ்டம் இல்லாதவங்க இல்லை. கஷ்டம் கொடுக்கறது தான் நம்மளுடைய விதியினுடைய வேலை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விதி இறைவன் ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் மறுபக்கம் நம்மளுடைய செய்த வினைகளுக்காக, காலையில் ஏழுமலையா சொன்னார், நீ செய்த வினை அப்படி தான் சொன்னார். அப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல செய்வேனன்னு சொல்லி பேசுகிறாங்க. செய்வேனெல்லாம் இருக்குதா இல்லையான்னா, இப்போ அறகுற மந்திரவாதிகள் ரொம்ப அதிகமாக ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே ஆசாபாசங்கள் அதிகமாகிருச்சு. யூடியூப் திறந்தால் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுலேருந்து எல்லா விஷயமும் இப்பொழுது என்ன ஆச்சு, எதையெல்லாம் பயந்து மறைத்து வைத்திருந்தார்களோ அத்துணை விஷயமும் வெளியே வந்தாச்சு. இப்போ தேவையில்லாத தேவதைகளையும் தேவையில்லாத ஆன்மாக்களையும் இப்பொழுது நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. செய்வினையை விட ஆன்மாக்கள் பிரச்சனை மிக மிக அதிகமாக இருக்குது. தேவதைகள் பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் நிறைய மறைத்து வச்சிருந்த, அதாவது துர்தேவதைகள் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இப்போ அவங்க துர்தேவதையும் கிடையாது, சும்மா அவங்களுக்கு துர்தேவதை இவங்களாம் சொல்கிறாங்க. மறைத்து வைக்கப்பட்ட சில தேவதைகள் வழிபாடு இப்பொழுது அதிகமாகிருச்சு.
எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறது, இப்போ வந்து யாருக்கும் உழைச்சி சாப்பிடணுங்கிற எண்ணமெல்லாம் போயாச்சு. பெரும்பாலும் உங்களுக்கு செய்வன பில்லி சூனியம் ஏவல் வசியம் மோகினி ஜால வித்தை இதுக்குள்ளே இறங்கிட்டாங்க. இதுக்குள்ளே இறங்கி தேவையில்லாத ஆன்மாக்களை தேவையில்லாத சக்திகளை எல்லாம் எடுத்து விட்டு அது பல பேரை கெடுத்து கொண்டு இருக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் செய்வெல்லாம் வைக்கலை, நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு இரவு நேரங்கள்லையோ ஒரு மதியம் நேரத்துலேயோ இந்த மாதிரி ஒரு சில இடங்களுக்கு போகும்போது தேவையில்லாத தேவதைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. அது உங்களைய அட்டாக் பண்ணும். இது உண்மை. இதுக்கு நீங்கள் செய்வினையெல்லாம் தேவை, எந்த வினையுமே தேவையில்லை. மைண்டு சேஞ்சிங். ஓகேங்களா? திடீர்னு நல்லாவே இருப்போம். இப்போ இந்த கோயிலுக்கு போகிறதெல்லாம் இப்போ ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு. சில பேர்த்துக்கு பைத்தியமாகவே மாறிட்டாங்க. கோயிலுக்கு போகிற பைத்தியம்னு உருவாக்கிடலாம். என்ன ஆயிடுச்சுங்க, இப்போ கோயிலுக்கு போகிறதா என்ன ஆயிடுச்சு, இது ஒரு ஹேபிட்டாக போய் இப்போ என்ன ஆகிப்போச்சு, அதுக்கு அடிமையாயிட்டாங்க. பல பேர் பல கோயிலுக்கு போனால் தான் மைண்ட் ரிலைஸ் ஆகும். இப்போ கோயிலில் தான் பல ஆன்மாக்கள் இருக்குதுங்கிறது நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம். கோயிலில் யார் இருக்கா? சாமி உள்ளே இருக்குது. ஆனால் சுற்றில என்ன இருக்குது? நிறைய ஆன்மாக்கள் தான் அங்கே உட்காந்துருக்குது. அதை போய் தேவையில்லாமல் நுரண்டு இழுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது, கோயிலுக்கு போய் பல கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுங்க. பரிகாரம் சொல்கிறதுக்கு முன்னாடி சும்மா பரிகாரம்ட்டே இருக்காமல் கோவில்லே இருக்காமல் உங்களை மாற்றுகின்ற உங்களை இது பண்ணிக்கிற விஷயத்தை பாருங்கள். அதே போல் இரவு நேரங்களில் அதிகமாக பிரயாணப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? பிரயாணப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் மனதை சமநிலை வைத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி நிறைய பயங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஆன்மா பிரச்சனைகள், இந்த மாதிரி செய்வன பிரச்சனைகள்லாம் இப்போ என்ன ஆகுது, செய்வனை வேறு எங்கேயோ யாருக்கோ வைக்கிறான். அது கரெக்டாக வைக்க தெரிஞ்சவன் தான் பிரச்சனை இல்லை. இப்போ தான் அரகுர மந்திரவாதிகள்னு அதிகமாக இருக்கிறாங்க. என்ன பண்ணது, ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை சரியாக ஆறப்போட வேண்டும். ஒரு நெருப்பை பற்ற வைக்கிறேன்னா அந்த நெருப்பின் வேலையை முடித்து வச்சுட்டு அந்த நெருப்பை சரியான முறையில் அணைக்கவும் தெரியணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, நெருப்பை பற்ற வச்சு எதோ ஆணுச்சோ இல்லையோ சோறாக்குற மாதிரி தான் எதையோ ஒன்று தூக்கி போட்டு நெருப்பை விட்டுட்டே போயிடுறாங்க. அந்த நெருப்பு என்ன ஆயிடுது, காற்று கடைஞ்சிருந்து எங்கேயோ ஸ்லிப் ஆகிருக்குது. இதுதான் கான்செப்ட். புரியுங்களா? இப்போ தான் இப்போ மாந்திரிக வேலைகள்லாம் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் நாம் என்ன செய்யணும், நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறது இப்போ பெரிய வேலையாக இருக்குது. இந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த காப்பாற்றக்கூடிய தெய்வங்கள் நிறைய, எல்லா தெய்வத்துக்கும் சக்தி இருக்குது. தெய்வம்னாலே அங்கே சக்தி இருக்குது. தெய்வம்னாலே சக்தி இருக்குது. அனைத்து தெய்வத்துக்கும் சக்திகள் உண்டு. உக்கிர தெய்வத்தை கும்பிட்டா மட்டும்தான் தீருமா? மற்ற தெய்வத்தை விநாயகரை கும்பிட்டா தீர்த்து கொடுக்க மாட்டாரா? வெங்கடாஜலபதி கூப்பிட்டா தீர்த்து கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்கள். எதுக்கு எடுத்தாலும் உக்கிர தெய்வம் அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம எங்கேயாவது டெய்லியும் கிளம்புறோம், என்ன சொல்லிட்டு போனோம், தாந்திரிக பரிகாரத்தில் காக்க காக்க அது சொல்லலாம். காக்க காக்க கவசம் இல்லை, காக்க காக்க வேல் காக்க எம்மை காக்கும் சுப்பிரமணிய வேலே என்னை காக்க அப்படிங்கிற மந்திரத்தை 16 முறை சொல்லிட்டு ஓம் ஹரிச்சந்திரா போற்றி, ஓம் ஹரிச்சந்திரா போற்றி இப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு காப்பு சக்தி கிடைக்கும். என்ன சக்தி கிடைக்கும்? காப்பு சக்தி கிடைக்கும். இதனால் என்ன ஆகலாம், உங்களை சுற்றி எப்படியும் ஒரு அலைவரிசை சக்தி இயக்கத்தில் இருக்கும். இப்போ எதிர்மறை சக்திகள் உங்களை மேக்சிமம் அண்டாமல் அதை காப்பாற்றி கொடுக்கும். ஒன்று. இப்போ நிறையா எங்கே திரும்பினாலும் இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, திடீர்னு ஒரு பாம்பு வந்துருச்சு, வேறு ஏதோ இடத்துல பாம்பு பயம் அப்படின்னா ஓம் தம்பிக்கலை ஐயனே போற்றி, தம்பிக்கலை ஐயனே அபயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வர்ற பாம்பு திரும்பிடும். ஓகேவா? தேவைப்படுறவங்க எழுதிங்க, தேவையில்லாதவங்க விட்டுருங்க. யூடியூப் கேட்டு எழுதும் போது தான் அது வேலை செய்யும். ஓம் தம்பிக்கலை ஐயனே போற்றி, ஓம் தம்பிக்கலை ஐயனே அபாயம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அபயம்னு சொல்லிட்டீங்கனாலே தம்பிக்கலை ஐயனே அபயம் அப்படின்ட்டாலே முடிஞ்சுது. தம்பிக்கலை ஐயனே போற்றி அப்படின்னா நிச்சயமாக சீரக்கூடிய பாம்புகளை அடங்கிடும். போற்றின்னு போட்டுருங்க, அவ்வளோதான். அவங்க பேரை சொன்னீங்கனாலே ஒரு 3 முறை 4 முறை சொன்னீங்கன்னாவே ஒரு கிட்டால பாம்பு வர தவிர்க்க முடியாது. அதோட பூமி இது, நம்ம பூமியில் அது வரல, அதோட பூமியில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ என்ன ஆகும், அது போயிட்டு தான் செய்யும். பாம்புனாலே கண்டிப்பாக பயம் உண்டு. அப்போ இந்த மந்திரத்தை சொல்லும் போது அது நமக்கு காப்பு சக்தியாக
அந்த பாம்புகிட்ட வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வேல் வேல் காக்க எம்மை காக்கும் சுப்பிரமண் வேல் காக்க அப்படின்னு சொல்லிட்டு 16 முறை சொல்லணும். எம்மை வந்து காக்கும் சுப்பிரமணிய வேல், அவ்வளோதான். அது ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பிவிடுங்க. அதை வந்து அதிகம் பார்க்காதீங்க, அதுதான் பரிகாரம். நாயை வந்து இப்படி விளக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நம்ம லவ் பண்ணுறான்னு நினச்சிக்காது. நான் காமெடியாக சொல்ல நினைக்காதீங்க, நான் உண்மையை சொல்கிறேன். உண்மை டைரெக்டாக ஐ கான்டாக்ட் இருக்கக்கூடாது. நாய்கிட்ட ஐ கான்டாக்ட் இருந்துட்டாலே நம்மளோட என்ன எஃபெக்ட் இருக்கோ அப்படி இப்படி எடுத்துடும். நாய்க்கு அந்த பவர் இருக்குது. எல்லாம் கோயில் சாமியாக கும்பிட்டு வர்றது, கும்பிட்டு வந்துட்டு நாய் மேலே கையை வச்சுக்கிட்டு ஹாய் டார்லிங் கும்பிட்டானாவே அந்த சக்தியெல்லாம் நாய்க்கு போயிடும். இவன்கிட்ட ஒன்றும் இருக்காது, தெரிஞ்சுக்கிங்க. நம்மகிட்ட இதோட எனர்ஜியை எடுத்துக்கொள்ளுகிற சக்தி நாய்க்கு உண்டு. அது வீட்டு நாயாக இருந்தாலும் சரி, திருநாயாக இருந்தாலும் சரி. அப்போ நம்ம என்ன ஆகும், நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே நாயை பிடிச்சி தலைவீடு கொடுத்துருந்தா ஸ்வாஹா, அந்த சக்திக்கு நாய்க்கு போயிடும். நாய் நம்மகிட்ட இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்துடும். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். தெருநாயை வந்து அதிகம் பார்க்கக்கூடாது. முதல்ல வீட்டு நாயே பார்க்கக்கூடாது. தெருநாயை அதிகமாக நம்ம ஐ கான்டெக்ட் பண்ணக்கூடாது. ஐ கான்டெக்ட் பண்ணிட்டோம்னாவே அது நம்மளை என்ன பண்ணும், ஓகே சரியான ஆள் இவர் தான் வராரு அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கு ஒரு எந்திரம் இருக்குதுங்க. நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு எந்திரம் ஒன்று இருக்குது. அதை முறையாக செய்யணும், இல்லைன்னா நமக்கு தொந்தரவு கொடுக்கும். இந்த திருநாய்கிட்ட வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. நான் அடுத்த முறை ஒரு அந்த எந்திரத்தையும் மந்திரங்களையும் அது உத்தரவு கேட்டு தான் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ இது வந்து இப்போ ஏற்கனவே கான்ட்ரவர்சியில் ஓடிட்டு இருக்குது. எதையாவது ஒன்று கொடுத்து எதையாவது நான் இருப்பது, ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த போகும்போது காக்கும் மந்திரத்தை சொல்லணும். இப்போ நாகத்துக்கு ஒன்று சொல்லிட்டோம், ஓகேங்களா? இப்போ வீட்டில் எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது. நம்ம பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. ஒரு கடுமையான கஷ்டம். இந்த கடனுக்கு தீர்வு என்னென்னா பணம் கொடுக்கறது தானே தீர்வு. ஏன் மணி சார், அதுதானே தீர்வு. இப்போ தீர்வு எதை, நம்ம தீர்வு நோக்கி போகணுமா இல்லை பணமே கொடுக்கக்கூடாதுன்னு கோயிலுக்கு போகிறோமாங்கிறது தான் தெரியல. இப்போ கடன் பிரச்சனை கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ இந்த கோயிலுக்கு போனால் கடனை கேட்கக்கூடாதுக்காக கோயிலுக்கு போகிறாங்களா இல்லை பணம் வரணுதுக்காக கோயிலுக்கு போகிறாங்களான்னு தெரியல. நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்க. நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் கடன் அவனோட கேட்கக்கூடாதுன்னு தான் இங்கே கோயிலுக்கே போகிறாங்க. இல்லை அது யாரோ 1-2 பேர் தான். அதை விட்டு நான் கேட்குறது அதிகமான கடன் பிரச்சனை இருக்கிறாங்க. இப்போ கோயிலுக்கு என்ன பண்ணுறாங்க, பைரவா கடன் பிரச்சனை அதிகமாக, அவன் எப்படியாவது வாயை கட்டிடு, எனக்கு கடன் கேட்கவே கூடாது, இப்படி கேட்டவங்க நான் அந்த காதில் கேட்டிருக்கேன். அதெல்லாம் தான் சொல்கிறேன். இப்போ கடன் பிரச்சனை எப்படி தீர்க்க முடியாது? கடன் பிரச்சனை ஒருபோதும் தீர்க்க முடியாது. என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச காலம் ஆற போடலாம். நானே நிறைய தாந்திரிக பரிகாரம் சொல்லியிருக்கேன். அந்த கடன் பிரச்சனை வந்தால் சில பரிகாரங்கள் செய்யும் போது நீங்கள் எனக்கு இப்போ ஐயா என்னால் முடியாது, ஒரு வருஷம் ஆகும், 8 மாதம் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னா அந்த பரிகாரங்கள் என்ன ஆகும், அவங்க மைண்டை மாற்றி கொஞ்சம் கட்டுப்படுத்தும். சரி 1 வருஷம் கேட்டிங்கன்னா 6 மாதம் டைம் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன, அதை விட்டுட்டு கடனே கேட்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக கடன் கொடுக்கறதுக்கு ஒரே வழி திரும்ப பணத்தை கொடுக்கறது தான், இல்லைன்னா மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கறது தான். இதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ கடன் கேட்குறப்ப என்ன பண்ண, சாமிகிட்ட போய் என்ன பண்ணணும், அவன் கடன் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் பாருங்கள், கடன் எத்தனை பேர் தான் கேட்குறாங்க, ஏன் கடனை திருப்பி அடைக்க முடியல? இப்போ நிறைய மக்களை இப்போ நான் சந்திக்கிறேன், நிறைய கடைகளுக்கு போகிறேன், எல்லாருமே சொல்ல ஒரே விஷயம், ஐயா கடன் பிரச்சனை, வருமானம் இல்லை, கடன் 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 அப்படின்னே இருக்காங்க. இவங்க வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை உட்காந்து காலையில் 4 மணிக்கு உட்காந்து அம்பானி ஆயிரம்னு கனவு கண்டா, இப்போ எல்லாம் இப்போ மீட்டிங்கில் அதுதான் வருது யூடியூப்பில், அம்பானி ஆயிர முடியுமா, கடனை தீர்க்க முடியாது, நீங்கள் வந்து கடன் கிடைச்ச மாதிரி எனக்கு கனவு காலு, அதுக்கு போய் உட்காந்துட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருபோதும் கடனை அடைக்க முடியாது. பணத்தை பெருக்காமல் கடனை அடைக்க முடியாது. ஆனால் அந்த கடன் தரக்கூடிய ஒரு கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம். அதுக்கு தான் பரிகாரம். அந்த மாதிரி யாருக்காவது கடன் பிரச்சனை இருக்குது, சரி இது ஒரு சொத்தை விற்றுட்டா நான் கடன் பிரச்சனையை தீர்த்துருவேன். இப்போ நான் சொல்லக்கூடிய சொல்யூஷன் அதுக்கு மட்டும்தான். ஒரு சொத்து இருக்குதுங்க, அதை விற்க முடியாமல் இருக்குது, அதை விற்றுட்டா என் கடனை தீர்த்துருவேன் அப்படின்னா அதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம். 7 மெழுகுவர்த்தி 7 கலரில் வாங்கணும். 7 கலரில் மெழுகுவர்த்தி வாங்கி வீடோ நிலமோ அந்த இடத்துல போய் பற்ற வச்சு அங்கே வந்து நம்ம ப்ரேயர் பண்ணணும். அங்கே ப்ரேயர் பண்ணி நம்ம வந்து இந்த சொத்து விற்றுச்சுன்னா நான் கடனை அடைச்சிருவேன், நான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பேன்,
இங்கே இருக்கக்கூடிய சக்தி எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உடனடிய கடன் அடைகிறதுக்கான ப்ராசஸிங், அது வீடாக இருக்கலாம், காலி நிலமாக இருக்கலாம், அது உடனே என்ன ஆகும், ஒரு ப்ராசஸிங் பண்ணி உங்களுக்கு அந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும். அப்போ என்ன ஆகும், இன்னொருத்தனை கொடுக்க போகிறோம், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விதியும் நமக்கு வினையாக தான் மாறுங்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சால் ஒரு விதினா ஒரு வினை உண்டு, வினைனா ஒரு விதி உண்டு, ரெண்டும் நன்மை தீமை மாதிரி எப்பயுமே ஒன்றா இருக்கும். அப்போ நம்ம சொத்து வைக்கணும், கடன் பிரச்சனை தீங்கணும், நிம்மதியாக இருக்குன்னா இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிங்கன்னா, இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். அடுத்ததாக வாகன யோகம். யாருக்கெல்லாம் வாகனம் வாங்கணும், இதில் யாருக்கா வாகனம் வாங்கணும் யாரும் ஆசை இருக்கா? உங்களுக்கு ஆசை இருக்குது, உங்களுக்கு ஆசை இல்லை, ஏன் இருக்கா? எத்தனை கார் வச்சுருக்கீங்க? ஒரு கார் இருக்குது, போதும். சாந்தி மேடம் அவங்களுக்கு 3 கார் இருக்குது, ஒரு கார் இருக்குது. ஐயா உங்களுக்கு கார் வேணுங்கிற மட்டும் யாரும் இல்லை, வேணுமா? ஜெயலலிதா மேடத்துக்கு வேண்டாம், விட்டுருங்க. இருக்கா? கார் வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிறப்புரிமை மாதிரி தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு காலத்தில் நம்ம அந்த காலத்தில் வாழல, அது ஒரு கார் வச்சிங்கன்னா நமக்கு தேவை. ரத யோகம்னு பேர். இப்போ ரத யோகம் இயற்கையாகவே காலமே நமக்கு கொடுக்குது. யார் கொடுக்குறா? காலமே நமக்கு கொடுக்குது. நீ ரதத்தில் போடான்னு சொல்லி. ரதம்னா என்ன? கார், தேர். இப்போ நம்ம தேரில் போக முடியாது, காரில் போகலாம். அப்போ அந்த கார் வாங்கணுங்கிற ஆசை முதல்ல உங்களுக்கு வரணும். ஆசைங்கிற பாவம் எந்த பாவம் சொல்லுங்கள் மேடம்? ஆசைங்கிற பாவம் என்ன பாவம்? 11. 4, 11. ஓகே. அப்போ 4ஆம் பாவம் தான் ஆசை அபிலாஷங்கள்னு சொல்கிறோம். 4ஆம் பாவத்தில் தான் வண்டி வாகன சுகமெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ வாகன காரகன் யாருங்க? செவ்வாய் தான். வாகன காரகன் செவ்வாய். சுக்கிரன் வந்து கார்களுக்கு இந்த பிரிக்கிறோம். கார்களுக்கு வந்து சுக்கிரனாகவும், வண்டி கார்கள் சுக்கிரனாகவும், கனரக வாகனங்களுக்கு செவ்வாயும், இந்த மாதிரி இப்போ வெயிட் தூக்கிற பஸ் லாரியெல்லாம் நம்ம வந்து செவ்வாய் சனியாகவும் கூட ராகவும் சம்மந்தப்படுத்துகிறோம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2 செவ்வாய் ஓரையில் நீங்கள் செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றி நீங்கள் பருப்பு சாதம் செய்து தானம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வாகனம் யோகம் உண்டு. தானம், பருப்பு சாதம் வச்சு நீங்கள் தானம் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த வாகன யோகம் வாங்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். இதுதான் தாந்திரிக பரிகாரம் செய்யும். தாந்திரிக பரிகாரம் அந்த யோகத்தை உருவாக்கும். நல்லா புரிஞ்சுக்கும். அப்போ எளிமையான பரிகாரம் தான், ஆனால் நமக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் பண்ணாது. நமக்கு என்ன செய்யும்? தர்மம் கொடுத்த மாதிரி ஆச்சு. நம்ம அந்த வாகன யோகத்தை ஆக்டிவேட் பண்ணணும். அதை பண்ண என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதில் நம்ம எந்த கார் வாங்குகிறோம் இதுக்கெல்லாம் சுக்கிரனை வச்சு பார்த்துக்கலாம். முதல்ல வாகன காரகன் அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதே போல் வாழ்க்கையில் இன்னும் ஜெயிக்கணும். நிறைய பேர்த்துக்கு ஜெயிக்கலைங்க, எல்லாருமே வாழ்கிறாங்க. வாழ்கிறதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. இந்த உலகத்தில் 84 லட்சம் உயிரினமும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒரு உயிரினம் நம்ம. அப்போ எல்லாருமே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். பட் வளர்ச்சி, ஒரு மனிதனாக பிறந்தால் வளர்ச்சிங்கிறது கட்டாயம் தேவை. ஒரு பருவத்தில், ஒரு காலகட்டத்தில், ஒரு வயதுக்கு மேலே நம்ம கட்டாயம் வளரணும். வளரணும்னா எப்படி வளரணும்? உடம்பு வளருது, இடுப்பு வளருறதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் வளர்ந்துக்க தொப்பு பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கிறாரு. நான் வளர்ச்சி, எந்த வளர்ச்சியை சொன்னால் அவர் எந்த வளர்ச்சியை சொல்கிறாரு? அந்த மாதிரிலாம் இருக்காங்க மக்கள். அப்போ வளர்ச்சியை நோக்கி நம்ம பிரயாணம் செய்யணும், வளர்ச்சியை விரும்பணும். அதை தாண்டி அது மேலே ஆசை பண்ணுங்கிறத தாண்டி அந்த வளர்ச்சி வர்றதுக்கு திசாபுத்தி இல்லாமல் வேலை செய்யாது. அது எந்த கேபியாக இருந்தாலும் சரி, நாடியாக இருந்தாலும் சரி, பாரம்பரியமாக இருந்தாலும் திசாபுத்தி கட்டாயமாக வேலை செய்யணும். அப்படி அந்த வளர்ச்சி வரணும், அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னா தினசரி சூரியனை பாற்று செம்பு பாத்திரத்தில் நீர் தாரை வாக்கணும். தினசரி செய்யணும். உடனே செஞ்சிட்டோமா? காலையில் 6 to 7 மணியில் சூரியனை பார்த்து ஒரு நீரை வந்து அவர் படைச்சி அந்த நீரை எடுத்து தலைமையிலேருந்து ஊற்றலாம், இப்படி இருந்து ஊற்றலாம். இதை தினசரி அந்த தீர்த்தத்தில் சிறிது மஞ்சள் துணி மட்டும் போட்டால் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. இதை மட்டும் செஞ்சுட்டு நீ தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கனாலே வாய்ப்புகள் உருவாகும். வளர்ச்சினா உடனே வளர்ச்சினா உடனே நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் தான். மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் தினசரி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வளர்ச்சியானது உருவாகி விடும். தீரை பூமிக்கு அர்க்கயம் பண்ணுறோன்னு பேர். பூமிக்கு அது அர்க்கயம்னு சொல்லுவாங்க. நம்ம பூமிக்கு
இது பண்ணணும், அவ்வளோதான். இது ஒரு எளிமையான பரிகாரம் தான். ஆனால் அது செய்கிறது தான் நமக்கு என்ன ஆகாது, நமக்கு அந்த வேலைகள் செய்யக்கூடாது. இது சின்ன சின்ன பரிகாரங்கள். அதே சமயத்தில் எந்த கோவிலுக்கு போனாலும் புறா இருக்கிற கோவில்களுக்கு, எல்லா கோயிலுமே புறா இருக்குது, அந்த புறாக்களுக்கு போய் கம்பும் வெல்லமும் கலந்து போடுங்க. கம்பும் நாட்டு சர்க்கரையும் கலந்து இது மாதிரி போட்டுவாங்க. இது உங்களுக்கு சாத்வீக சக்தியை அதிகரிக்கும். அங்கே நான் ஏற்கனவே என்னுடைய வகுப்புகளில் சொல்லுவோம், நல்லா கடைசியாக அவனை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மனிதன் நல்லா வாழணுன்னா அவனுக்கு தினசரி புண்ணிய சக்தி 50%, உணவு மூலியமாக கிடைக்கிற சக்தி 25%, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் 25%. இந்த 100% சரியாக இருந்தால் தான் தினசரி நமது வாழ்க்கை நல்ல விதமாக போகும். இந்த 3ல் எது குறைஞ்சாலும் நமக்கு அன்றைக்கி வாழ்க்கை டேமேஜ் தான். புண்ணிய சக்தி குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு என்றைக்குமே புண்ணிய சக்தி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. பெரியவங்களுடைய ஆசை இருந்து இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே நமக்கு ஆவரேஜாக வேணும். கோயிலாக திரிஞ்சால் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமே தவிர நம்ம என்ன பண்ண முடியாது. நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நாம் உழைக்கணும், நம்மளோட தொழிலை நேசிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவன் தொழில்னு கொடுத்தான். தொழில் கொடுக்காம விட்டுருக்கலாமே. ஒரு சிலரை பேர் தான் இந்த பூமிகளுக்கு போதகராக, ஞானிகளாக, சித்தர்களாக, யோகிகளாக இந்த மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு இறைவனாகவே படைக்கப்படுறது உண்டு. மீதி இருக்கிறவங்களும் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை இல்லறத்தில் இருந்துக்கிட்டே யோகியாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழணும். அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் புண்ணிய சக்தி நம்ம சம்பாதிக்கணும். புண்ணிய சக்தி எல்லா வகையிலையும் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னோம்னா அந்த விஷயம் நீங்கள் அடுத்தது அப்படியே அப்டேட் பண்ணுறாங்க. அந்த விஷயம் அப்படியே அவங்கள விட்டு போயிடும். இது சூட்சமாக இருக்கிற விஷயம். இப்போ ஒரு பரிகாரம் நம்ம சொல்கிறோம்னு வைங்க, இந்த பரிகாரம் சொல்லிட்டோம்னு வச்சுங்க, இதனால் பெறப்பட்ட ஆசீர்வாதம் அப்படியே நவந்துடும். நீங்கள் 10 பேர்கிட்ட சொல்கிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எதுவுமே அனுபவிக்கலை. அது உனக்குன்னு ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னு வைங்க, அதை நீங்கள் அனுபவிக்காம மற்றவங்கள்ட்ட போய் சொல்லிட்டீங்கன்னாவே அது உங்களை விட்டு உடனே போயிடும். அதனால் பெற்ற ஒரு நன்மையான விஷயமும் வெளியில் போயிடும். ஒரு குரு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறாரு, அப்புறம் ஓம் நமச்சிவாயை சொல்லித்தராருன்னு வைங்க, அந்த மந்திரத்தை நீ சொல்லி அனுபவிச்சு மற்றவங்கள்ட்ட சொல்லலாம். அவர்கிட்ட போன ஓம் நமச்சிவாயை சொன்ன நீயும் சொல்லுன்ட்டீங்கன்னாவே அதை கிடைச்ச உனக்கு என்ன கொடுத்ததோ அதை கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு போயிடும். ஒரு கோயில் உனக்கு தென்படுது, அந்த கோவிலுக்கு போய் உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னா, அந்த நல்ல காரியம் பண்ணதுக்கப்புறம் நீ போய் எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சு, நீ வேணால் அந்த கோயிலுக்கு போய் பாரு அப்படின்னு வேணால் சொல்லலாம். அவனுக்கு நல்லது நடக்கும்போது உனக்கு புண்ணிய சக்தி ஆட்டோமேட்டிக்காகவே கிடைச்சிடும். உனக்கு நல்லது நடந்ததுக்கு அப்புறமேட்டு, உனக்கு ஒரு விஷயம் நல்லது நடந்ததுக்கு அப்புறமேட்டு நீ அப்படி சொல்லணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு எங்கே திரும்பினாலும் மக்கள் எப்படி ஆகிட்டாங்கன்னு தெரியணும். திரும்புகிற பக்கம் எல்லாம் கோவில் தான். வேலையை பார்க்கணும், தொழில் பாவகன்னு இறைவன் கொடுத்துருக்கான். அதுக்கு தான் சனி பகவானை நியமிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ சனியை ஆக்டிவேட் பண்ணணும்னா தொழில் செய்யணும், வாழ்க்கையை வளர்ச்சி அடையணும். 2ஆம் பாவத்துக்கு பாக்கியாதிபதி யார்? காலபுருஷனுக்கு 2ஆம் பாவத்திற்கு பாக்கியாதிபதி யார்? சனி பகவான் தான். 2க்கும் பாக்கியம் அவர் தான், 1க்கு லாபம் அவர் தான், 3க்கும் பாக்கியம் அவர் தான். புரியுங்களா? எல்லா கண்ட்ரோலும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ சனி பகவான் நினச்சி நம்ம வரணும்னா அவருடைய காரகம் என்ன, அவருடைய விஷயம் என்ன பாருங்கள். வாழ்க்கையில் வளர்ச்சினா சேவை செய்யணும். ஒரு ஆன்மீக மடத்துக்கு போய் வேலை செய்யணும், ஒரு பீடத்துக்கு போய் சேவை செய்யணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சேவை செய்யணும். நீங்கள் சேவை செஞ்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 6ஆம் பாவகம் பவர் கம்மியாயிரும். இயற்கையாகவே 8ஆம் பாவம் ஒரு இடத்துல போய் தன்னலமற்ற சேவை செஞ்சிங்கனாவே அங்கே 8ஆம் பாவகம் உங்களுக்கு கம்மியாயிரும். 8ஆம் பாவத்துடைய நல்ல விஷயம் நடக்கும், 6ஆம் பாவத்துடைய நல்ல விஷயம் நடக்கும். இந்த 6, 8 சம்மந்தப்பட்டாலே சேவை செய்யணும். அது கோவில் மடங்களாக இருக்கலாம், பீடங்களாக இருக்கலாம், தனியார் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களாக இருக்கலாம். எங்கேயாவது போய் என்ன பண்ணணும், சேவை செய்யணும். சேவை செஞ்சால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான புண்ணிய சக்தி கிடைக்கும். பெரியவங்களே வணங்கணும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பெரியவங்களை வணங்கணும், ஆனால் அந்த பெரியவங்க வணங்கத்தக்க நிலைமையில் இருக்கணும். அதையும் பார்த்துங்க. இங்கே அது ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். பெரியவங்க வணங்கத்தக்க நிலையில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள போய் வணங்குங்க, இல்லைன்னா வணங்காமல் இருக்கிறதே நல்லது. இப்போ உங்களுக்கான புண்ணியத்தை அதிகம் பண்ணிங்க, உங்களுக்கான உணவு சக்தி அதிகப்படுத்திங்க. நீங்கள் சொல்லப்பட்ட தாந்திரிக பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் இந்த பிரச்சனை எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம், ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை தந்து கொண்டிருக்கின்ற தரப்போகின்ற வெற்றியான பரிகாரம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு மனதார நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.